நவரச நாயகன் கார்த்திக் அந்த காலகட்டத்தில காதல் இளவரசன்னே வந்து சொல்லலாம். ஆண் ரசிகர்கள விட பெண் ரசிகைகள் அவருக்கு ரொம்ப அதிகமா வந்திருந்தாங்க. அதே நேரத்தில இந்த மனுஷன் நடிச்ச படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன உடனே இவருக்கான மார்க்கெட் வந்து கூடுச்சு. இவருக்கான மார்க்கெட் வந்து கூட ஆரம்பிச்ச உடனே நெறைய புரொடியூசர் இவர தேடி வந்தாங்க. ஆனா எல்லார்ட்டயும் கால் ஷீட் குடுத்துட்டு பணத்த வந்து வாங்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போறதில்ல. இவர் வந்து போதையில வந்திருக்கிறது. அதாவது இன்னைக்கு சிம்பு மேல என்னென்ன ரிமார்க்லாம் வந்து வருதோ, அதே மாரி அந்த ரிமார்க் எல்லாமே அவர் மேல வந்துச்சு. அத தாண்டி என்ன ஒண்ணா, மனுஷன் லேடீஸ் விஷயத்துல ரொம்ப வீக்கு. பார்க்கக்கூடிய எல்லார் கூடயும் வந்து பார்த்தோன்னா, ரிலேஷன்ஷிப் வச்சுக்குருவாப்ல. நடிகை ராதாவும் இவரும் பயங்கர லிவிங் ரிலேஷன்லலாம் வந்து இருந்தாங்க. அப்புறம் மலைச்சாரல்னு ஒரு படம் வந்து நடிச்சாப்ல. அந்த படத்துல வந்து நடிக்கும்போது அதில நடிச்ச அந்த ஹீரோயின இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவருடைய பாடி டிமாண்ட் பார்க்குற பொண்ணு கூடலாம் ரொம்ப க்ளோஸா வந்து பார்த்தோன்னா இருக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து போன உடனே, அவரோட மனைவியே என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய தங்கச்சிய வந்து பார்த்தோன்னா 2ஆம் தரமா நடிகர் கார்த்திக் வந்து பார்த்தோன்னா இது பண்ணாங்க. ஸோ அட்டன் டயத்துல இவரு அக்கா, தங்கச்சி 2 பேரையும் ஒரே டயத்துல வந்து பார்த்தோன்னா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. இது அப்பவே சினிமாவுல பரபரப்பா வந்து பார்த்தோன்னா பேசு பொருளா வந்து பேசப்பட்டதுங்க.